சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேல கை வைக்காது. நான் ஒன்னும் வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, தன்னுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். என்னடா நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன கட்சி இது? எத்தனை உயிரிழை கொடுத்திருக்கோம்? கபடி கப்பால் யாரா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மயில புரியுது, வாயில வருது. வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன். நாங்க அப்படி இப்படி ஆள் கிடையாது. கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுறோம். இதுதான் அவன் உலகமே தெரியல. எனக்கும் ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு எங்க அண்ணன் நடந்து போனாருன்னா அவர் உண்டு போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்கு தண்டா கீழே விடும். இதுல நம்மளுக்கிறான் பாரு பல்லு பழனிசாமி, அவர் கைய பாத்தீங்களா? ஆடுதான். ஏண்டா அது ஆடினா என்ன, ஆடா காட்டினா அதை ஆடாம நட்டு நிக்க வைக்கிறதுக்கு அண்ணி இருக்காங்க. அது ஆடுறதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா? அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது அவன் வேலை ஒருவேளை அவனுக்கு என்ன கையில கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர்.